Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 3 accounts of partnership firm உடைய illustration 19th sum பார்க்கலாம். Sayyid, Samvel and Sudhakar are partners in a firm sharing profits and losses equally. As per the terms of the partnership deed, Samvel is allowed a monthly salary of 2000 rupees and Sudhakar is allowed a commission of rupees 6000 per annum for their contribution to the business of the firm. You are required to pass the necessary journal entry. Assume that their capitals are fluctuating. First, Samuel உடைய salary நம்ம calculate பண்ணலாம். 2000 rupees per month அப்படின்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா? இதை first நம்ம per annum க்கு convert பண்ணிக்கணும். per year க்கு ஓகேவா? So 2000 into 12 போட்டோம்னா நமக்கு 24000. அதாவது 12 months கூட நம்ம multiply பண்ணிக்கிறோம். 24000 rupees வரும். Next, commission to Sudhakar 6000 rupees. இங்க வந்து per annum அப்படின்னு questionல கொடுத்திருந்தாங்க. அதனால நம்ம இந்த 6000 rupees அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம journal entry போடலாம். ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் சாம்வேல் salary account debit to சாம்வேல் capital account அப்படின்னு போட்டுக்கணும். salary account எப்பயுமே நமக்கு டெபிட்ல தான் வரும் அண்ட் சாலரியை நம்ம சாம்வேலுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகேவா? ஸோ அமௌண்ட் பாத்தீங்கன்னா 24000 நம்ம இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் போடணும் டெபிட் அண்ட் கிரெடிட்ல. பிராக்கெட்ல சாம்வேல் salary transfer to his capital account நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சுதாகர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் debit to சுதாகர்ஸ் capital account. சுதாகருடைய கமிஷன் அமௌண்ட் எவ்வளவு 6000 rupees. ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட்ல நம்ம 6000 rupees போட்டாச்சு. பிராக்கெட்ல சுதாகர்ஸ் கமிஷன் டிரான்ஸ்ஃபர் டு ஹிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பிராக்கெட்ல எழுதிக்கோங்க நரேஷன். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு சாம்வேல் salary account டு சுதாகர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட். சாம்வேலுடைய salary வந்து 24000 rupees இல்லையா, அது நம்ம கிரெடிட்ல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் சுதாகருடைய கமிஷன் 6000 rupees. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 30000 rupees வரும். இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல வரும் 30000 rupees. ஓகே, பிராக்கெட்ல salary and commission account transferred அப்படின்னு நரேஷன் எழுதிக்கணும். Illustration 20, Murali and Sedu are partners in a firm. Murali is to get a commission of 10% of net profit before charging any commission. Sedu is to get a commission of 10% on net profit after charging all commission. Net profit for the year ended 31st March 2019 before charging any commission was 1,10,000 rupees. Find the amount of commission due to Murali and Sedu. ஸோ இந்த சம்ல நம்ம முரளி அண்ட் சேதுக்கு கமிஷன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ மார்ச் 2019ல நெட் ப்ராஃபிட் 1,10,000 rupees இருக்கு. ஸோ இந்த 1,10,000 rupeesல இருந்து முரளிக்கு 10% கொடுக்கணும் அண்ட் ஆல்சோ சேதுக்கும் 10% கொடுக்கணும். ஆனா முரளிக்கு பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன், எந்த ஒரு கமிஷனும் கொடுக்கறதுக்கு முன்னாடியே முரளிக்கு நம்ம 10% இதுல இருந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேவா? இதுவே நம்ம சேதுக்கு கொடுக்கும்போது இந்த 1,10,000ல இருந்து முரளிக்கு 10% அமௌண்ட் கொடுப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட் போக பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அமௌண்ட்ல இருந்து தான் நம்ம சேதுக்கு 10% கொடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு சம் போடும்போது இன்னுமே கிளியரா புரியும். கால்குலேஷன் ஆஃப் கமிஷன், கமிஷன் டு முரளி. நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்டூ பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இது வந்து பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன். அதாவது நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கோ அதுல இருந்து அப்படியே நம்ம என்ன பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணி யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துடலாம் கமிஷன். ஓகேவா? பிஃபோர் சார்ஜிங் கமிஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்டூ பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100. ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு 1,10,000. ஸோ 1,10,000 இன்டூ பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் அப்படின்றது என்னது 10%. ஓகேவா? இந்த 10 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். சில பேர் நினைச்சுப்பீங்க 10% கொடுத்துருக்காங்க, ஸோ 10/100 ஒரு தடவை போட்டுட்டு இங்க கீழே ஒரு 100 கொடுத்துருக்காங்க, ஸோ டிவைடட் பை 100 அப்படி போடணுமான்னு கேட்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் இந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்களே இந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கிறோம். 10 மேல போட்டுட்டு டிவைடட் பை 100. அதனாலதான் இங்க பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெர்சன்டேஜ் எடுத்து அப்படியே நம்ம இங்க எழுதிக்கணும், ஜஸ்ட் நம்பர். ஓகே, இப்போ இதை கிராஸ் அவுட் பண்ணலாம். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 போயிடும், இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 போயிடும். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் 11,000 rupees. இதுதான் முரளிக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சேதுக்கு கமிஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, டோட்டல் 1,10,000 நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு, அதுல இருந்து இப்ப நம்ம 11,000 rupees முரளிக்கு கொடுத்தாச்சு. ஸோ பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்றத பார்க்கணும். கமிஷன் டு சேதுன்னு போட்டு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன் ஈக்குவல் டு 1,10,000ல இருந்து இந்த 11,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 99,000 rupees வரும். இப்ப இந்த 99,000 rupeesல இருந்து தான் சேதுக்கு நம்ம கமிஷன் அமௌண்ட் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? பிஃபோர் சார்ஜிங் கமிஷனுக்கு நம்ம இங்க ஒரு ஃபார்முலா போட்டோம் இல்லையா, இதே மாதிரி ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன் இன்டூ
percentage of commission divided by 100 plus percentage of commission. இங்க மேல என்ன நம்பர் போட்டிருக்கீங்களோ அதை வந்து நம்ம கீழே டிவைடட் பை 100 போட்டோம் இல்லையா, இங்க அந்த 100 கூட இந்த மேல என்ன நம்பர் போட்டீங்களோ அதை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ 99,000 ருபீஸ் தான் இப்போ நம்ம கிட்ட பேலன்ஸ் நெட் ப்ராஃபிட் இருக்கு. அந்த 99,000 எடுத்து போட்டாச்சு. இன்டூ பர்சன்டேஜ் வந்து சேதுக்குமே 10% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 10% நம்ம இங்க எடுத்து எழுதிக்கலாம். 10 போட்டாச்சு. கீழே ஃபார்முலா படி 100 போட்டு பிளஸ் இந்த மேல இருக்கிற 10ஐயும் நம்ம இங்க கீழே ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ இங்க என்ன வரும்? 99,000 இன்டூ 10 by 110 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஜீரோவையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது 11ல 1 டைம், இது 9 டைம். ஓகேவா? 11 9s 99 வரும் இல்லையா? ஸோ இங்க பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 9,000 இருக்கும். சரியா? இதுதான் இங்க ஆன்சரா வந்துடும் நம்மளுக்கு. 9,000 ருபீஸ் ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன். ஓகேவா? சேதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது. ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்து சம்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.